தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் முதல் வணக்கம். நான் உங்க கார்த்திக் ஃப்ரம் டைம் ஃபார் கிரேட்னஸ். லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் ஆசை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களா தான் இருப்பீங்க. ஆனா நமக்கே தெரியாம நம்ம லைஃபை வேஸ்ட் பண்றோம்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இந்த மாதிரி நமக்கே தெரியாம லைஃபை வேஸ்ட் பண்ற 4 ஹேபிட்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்பர் 1, ஆல்வேஸ் சே எஸ் அண்ட் ஆல்வேஸ் அவைலபிள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்கும்போது நாம அவங்களுக்கு அந்த விஷயத்தை செய்ய ரெடியா இருப்போம். அவங்களுக்காக நம்ம மோஸ்ட்லி நம்ம அவைலபிலிட்டியா வச்சிருப்போம். இந்த மாதிரி பண்றது ஒரு பாசிட்டிவ் கெஸ்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்பிங் மைண்டும் சொசைட்டில ஒரு நல்ல விஷயம் தான். ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்போம். ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டிராவல் இல்னஸ் ஃபீல் பண்ணா நமக்கு பிரீத் பண்றதுக்கான ஆக்சிஜன் மாஸ்க் ரெடியாவே இருக்கும். ஆனா ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்ன நமக்கு அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா நாம மோஸ்ட்லி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை நினைச்சு நமக்கு இருக்கிறத மறந்து போயிடுவோம். சோ நாம ஃபர்ஸ்ட் சேஃபா இருந்துட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம டெய்லி லைஃப்ல பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி நடக்கிறப்போ நாம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். நாம ஹெல்பிங் டெண்டன்சில ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அது நம்ம டைமை மோஸ்ட்லி நிறைய வேஸ்ட் ஆகிடுது. நமக்கே தெரியாம நம்ம டைம் வேஸ்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன லாஸ் ஆகுறதுன்னு நமக்கே தெரியறது இல்ல. இங்க நமக்கு லாஸ் ஆகுறது நம்மளோட கனவும் நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ண தேவையான டைமும் தான். நம்ம லைஃபை ஒரு விதமா மாத்தி வச்சுட்டு தான் நாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். ஃபிளைட் சொன்ன மாதிரி தான் நாம நம்ம லைஃபை மாத்தி வச்சுட்டு தான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். இப்படிலாம் பண்றது தப்பு இல்ல. ஆனா நம்ம லைஃபுக்கு பிரியாரிட்டி கொடுத்துட்டு தான் இதெல்லாம் செய்யணும். ஆனா நம்ம மோஸ்ட்லி அப்படிலாம் செய்யறது இல்ல. லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லான பர்சன் ஒருபோதும் அவங்க டைம்லாம் இந்த மாதிரி வேஸ்ட் பண்றது இல்ல. அவங்க டைமோட வேல்யூவும் கனவும் கோல்ஸையும் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க. அடுத்த பாயிண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்மை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங்ன்ற ஒரு புக்கு வந்து கண்டிப்பாக அதோட சம்மரி வந்து கேட்டிருக்கணும். ஸோ இந்த ஒரு புக்கோட சம்மரி வந்து ஃபுல் புக்கோட சம்மரி வந்து குக்கு எஃப்எம்மில் இருக்குது. நான் ஏன் குக்கு எஃப்எம்மை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, குக்கு எஃப்எம் தான் இந்தியாவிலேயே லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து நம்ம தமிழ் மொழியிலையும் மற்ற மொழியிலையும் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் டெய்லி ஆடியோ புக் சம்மரியோட அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அக்ஷய் 50ன்ற இந்த ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து குக்கு எஃப்எம்மோட மெம்பர்ஷிப், அதாவது 399 ரூபா ஓர்த்தான மெம்பர்ஷிப்பு வந்து இப்போது உங்களுக்கு 199 ரூபாவுக்கு வந்து கிடைக்கும். அதுவும் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு கிடையாது, ஒரு வருஷத்துக்கான மெம்பர்ஷிப்பு. இது மட்டும் இல்லாமல் இதில் லேக்ஸ் ஆஃப் ஹவர்ஸோட ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ கட்டாயம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கூப்பன் கோடு அக்ஷய் 50ன்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நம்பர் 2, ஹேபிட் ஆஃப் பெர்ஃபெக்ஷனிசம். 2004ல எரிக் ரைஸ்னு ஒரு சிலிகான் வேலி இன்ஜினியர் ஒரு ஐடியா வச்சிருந்தாரு. அது டெக்னாலஜியோட ஹெல்ப்பால ஒரு ஆளோட ஃபேஸ் மாதிரி இருக்கிற ஒரு அவதார் செய்ய முடியுங்கிறது தான் அவரோட ஐடியா. அவர் தன்னோட ஐடியால ரொம்ப கன்வின்ஸ்டா இருந்ததால தான் IMVUன்னு ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி 6 months நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணி பெர்ஃபெக்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பெர்ஃபெக்ஷனிஸ்டான எரிக் ப்ராடக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு கட்டாயத்துல இருந்தாரு. ஒன்னு, யாரும் இதை பத்தி கேட்க கூடாதுன்னு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் அவருக்கு கிடைக்கல. நிறைய பேர் அந்த ப்ராஜெக்ட்டை ரிஜெக்ட் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் பீப்புளுக்கு தேவையில்லாததுனால அவங்க எல்லாரும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதனால அவரோட ஸ்டார்ட் அப் ஷட் டவுன் பண்ண வேண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வந்தது அவரோட பெர்ஃபெக்ஷனிசமால தான் இப்படிலாம் நடந்ததுன்னு. ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அவர் மார்க்கெட் ஸ்டேட்டஸோ ட்ரையல் வெர்ஷனோ ஆர் பீப்புள் ஒப்பீனியனோ எதுவும் செஞ்சதில்லை. அவர் தன்னோட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும்ன்ற ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இருந்தாரு. இந்த ஒரு காரணம் தான் அவரோட ப்ராஜெக்ட் ஷட் டவுன் ஆகிறதுக்கான காரணம். இந்த மாதிரியான பெர்ஃபெக்ஷனிசமால நம்மள நிறைய பேருக்கு வில்லன் ஆக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மைண்டை ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப ஓபன் அண்ட் மைண்ட் செட்டோட நம்ம கோலை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்பர் 3, ஹேபிட் ஆஃப் டேக்கிங் டென்ஷன். மோஸ்ட்லி ஆளுங்களுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான காரணம்னு ஒன்று இருக்கிறது இல்ல. இனி டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைச்சிட்டு கூட டென்ஷன் ஆகிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்குறதும், எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்ல ஒர்க் முடிக்காம இருக்கிறதும், பைக்ல பெட்ரோல் இல்லாததும், ஹேர் ஃபால் ஆகுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு நாம டென்ஷன் ஆகிறது உண்டு. வேர்ல்டுல 85% பீப்புள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் டென்ஷன் ஆகுறாங்கன்னு நியூயார்க்ல நடந்த ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இது நியூயார்க்ல மட்டும் நடந்த ரிசர்ச் ஒர்க் இல்ல, வேர்ல்டுல நிறைய இடத்துல நடந்த ஒர்க் தான். இந்த மாதிரி வேர்ல்டுல 85% பீப்புள் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. இதனால தான் நமக்கு நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான மைண்ட் செட்டை அச்சீவ் பண்ண முடியாம போயிடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம மென்டலி டிஸ்டர்ப் ஆகும், மென்டலி டயர்டாகவும் ஆகிடுறோம். இது நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான பாயிண்டா ஆகிடுது. அதனால இந்த மாதிரி டென்ஷன் ஆகிற ஹேபிட் இருந்தா அதை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க.
நம்பர் 4 த ஹேபிட் ஆஃப் ட்ரையிங் எவ்ரிதிங். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த ஒரே டைம்ல செய்யணும்னு ஆசை இருக்கும். ஒரே டைம்ல டான்சர் ஆகணும், ப்ரோக்ராமர், ஆக்டர், யூடியூபர் இந்த மாதிரி ஆளாகணும்னு ரொம்பவே ஆசையா இருப்பாங்க. ஆனா இதுல எதுலயாச்சும் ஒர்க் அவுட் பண்ணணும்ன்ற எஃபர்ட் அவங்க கிட்ட இருக்கிறது இல்ல. இதோட மெயின் ரீசன் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் மத்தவங்கள பார்த்து தான் கத்துக்கிறோம். மத்தவங்க நல்லா டான்ஸ் பண்றப்போ நமக்கும் ஆசை வரும், கோடிங் பண்றப்போ நமக்கும் அந்த மாதிரி ஆகணும்னு தோணும். ஆனா இது ஒண்ணும் நம்மளோட சாய்ஸ் இல்ல. மத்தவங்கள பார்த்து காப்பி பண்றோம்ன்ற விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறது இல்ல. இதனால தான் நம்ம மோஸ்ட்லி இதை ட்ரை பண்ணாலும் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு இல்ல. அதாவது மத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுற விஷயம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு இல்ல. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நாம அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைச்சு அவங்கள மிமிக் பண்ணும்போது தான் நாம மோஸ்ட்லி ஃபெயில் ஆகிறது. ஸோ லைஃப்ல ஜெயிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல நம்ம மாஸ்டர் ஆகணும். முழுக்க முழுக்க நம்மளோட சாய்ஸும் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டும் அதுல இருக்கணும். அப்படி இல்லாம எல்லா விஷயத்திலையும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். நம்மளோட கோலை அட்டைன் பண்ண நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வைக்கும். ஸோ நம்ம லைஃப்ல வேஸ்ட் பண்ற 4 ஹேபிட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். லைஃப்ல ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த 4 ஹேபிட்ஸை மாத்திக்கணும். இல்லனா நிறைய ப்ராப்ளம்ஸும் அதனால நிறைய டைமும் வேஸ்ட் ஆகிடும்.